கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுவசமா யூடியூப் சேனலையா பார்த்துக்கணும். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்க எல்லாரும் சுகமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்க உபவாச நாட்கள், கர்த்தர் ஆண்டவர் சிலுவை சுமந்த நாட்கள். நீங்க உங்க விருப்பம் போல 11 நாள் இருப்பீங்க, 21 நாள் தானியல் உபவாசத்தை மாதிரி 21 நாள் இருப்பீங்க, எஸ்தர் இந்த மாதிரி 3 நாள் இருப்பீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்த மாதிரி நீங்களும் உபவாசம் இருப்பீங்க. உங்க சூழ்நிலை பொறுத்து, உங்க சரீரத்தை பொறுத்து நீங்க இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி. உபவாசம் ஏன் உபவாசம்? உபவாசத்தினால் வரும் நன்மைகள், உபவாசத்தினால் வரும் பலன்கள், உபவாசத்தினால் வரும் ஆசீர்வாதங்கள், இதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆமென். சரி, நம்ம இப்ப படிப்போமா? பைபிள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? மத்திய 6வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் படிப்போமா? எல்லாரும் சேர்த்து நாம் படிப்போம். ஆமென். மத்திய 6வது அதிகாரம் 17வது வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென், அல்லேலூயா. உபவாசத்தை பாருங்க. அந்த காலத்துல, ஆதி காலத்துலாம் ரட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்து ஆண்டவர் கடவுளுக்கு பயந்து நடுங்கி ஒரு அவனை மனமதியான இடத்துல உட்கார்ந்து உபவாசம் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ ஆண்டவர் எவ்வளவோ நமக்கு சலுகை கொடுத்துருக்காரு. ஆனா இப்போ பிள்ளைங்க பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைங்க ஜெபிச்சா எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவாங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார மாட்டாங்க. ஏதோ மாயையா, வெளிவேசத்துக்கு, ஏதோ உலகத்துக்கு இருக்குது. அப்படி அந்த உபவாசம் கிடையாது. அவருக்கு உகந்த உபவாசம். என்ன உபவாசம்? அவர் பாதத்துல உட்காரணும், அவர் வசனத்தை படிக்கணும், அவருக்கு உகந்ததை செய்யணும், அவருக்கு பிரியமான செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு வந்த உபவாசம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கணுங்க. ஆண்டவர் பயந்து நடுங்கி, பயபக்தி, நான் பயந்து நடுங்கணும் பார்த்துதான் நோக்கி பார்ப்பேங்கிறார் ஆண்டவர். நம்ம பயந்து நடுங்கி நமக்கு உபவாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான், அந்தரங்கத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் வெளியரங்கமா நமக்கு பலன் கொடுப்பார், நமக்கு வெளியரங்கமா நமக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை மூலம் பேசுவாரு, வசனத்தின் மூலம் பேசுவாரு, சொப்பனம் மூலம் பேசுவாரு உங்ககிட்ட. அப்போ நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அந்தரங்கத்திற்கு உன் பிதா வெளியரங்கமா உங்களுக்கு பலனளிப்பான்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வாதம் கொடுப்பாருங்க. பாருங்க, எத்தனை 3 நாள் ஜெபிச்சாங்க. தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வண்ணாந்திரத்தில் ஜெபிச்சாங்க. தடைகள் வரத்தான் செய்யும், இடையூறுகள் வரத்தான் செய்யும். உபவாசம் போட்டு அன்னைக்கு பார்க்க உங்களுக்கு ஏதாவது தடை வரும். தடையெல்லாம் அகற்றி விலைக்கு போட்டு நான் கர்த்தருக்காக நிற்பேன், கர்த்தருக்காக உறுதியா நிற்பேன், நான் கர்த்தருக்காக உபவாசம் போட்டிருப்பேன். எஸ்தர் ராஜா எப்படி பயபக்தியா ஜெபிச்சாங்க. நான் செத்தாலும் சாவேன் தவிர, நான் ராஜசபத்துக்கு போய் நான் செத்தாலும் சாவேன் தவிர நான் ஜனங்களை நான் காப்பாற்றுவேன். 127 நாட்டுக்கு ராஜாத்தியா வந்துட்டாங்க. பாருங்க, அந்த 3 நாள் ஜெபத்துல அப்படி உறுதியா இருக்கணுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம ஆண்டவருக்கு அப்படி இருக்கணும். நம்ம அதுதான் அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த உபவாசம் தான் ஆண்டவர் வேணுங்கிறாரு. அதுதான் எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிரியமானது, அதான் எனக்கு விருப்பமானதுங்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. நம்ம குடும்பத்துக்காக, எனக்கு என் பிள்ளைங்க, என் புருஷன், என் மகன், என் பிள்ளைங்க, என் குடும்பம் அப்படின்னு ஜெபிக்கக்கூடாது. தேசத்துக்காக ஜெபிங்க, தேச மக்களுக்காக ஜெபிங்க. பாருங்க, தேசத்துல இந்த காலத்துல எப்படி நடக்குது, எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு போர் நடக்குது பார்த்தீங்களா? வளைகுடாரில் அங்க கொண்டு போடுறாங்க, எவ்வளவு ஜனங்க, அப்பாவி ஜனங்க சாகுறாங்க. பாருங்க, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க. ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லைங்க. தேசத்துக்காக, மக்களுக்காக நீ ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் உங்க குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. எல்லா காரியமும் தடைபட்டு இருக்கோ, என்ன காரியங்கள் நடக்காம இருக்குதோ, எல்லா காரியங்களும் கருப்பட்டா உங்களுக்கு செய்து கொடுப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, யோனா பாருங்க, ஆண்டவர் நினைவு படத்துக்கு அனுப்புனாரு. ஆனா யோனா ஆண்டு சொல்ல கேட்கல, கீழ்ப்படியில.
கீழ்ப்படியா என்ன செஞ்ச சுயமா போய் அவர் இஷ்டத்துக்கு போனார். போய் என்னாச்சு, 3 நாள் வயிற்றுக்குள்ள மீன் முழுங்கி வயிற்றுக்குள்ள பாடு அனுப்பிக்கிறார். போய் ஆண்டவரே அப்பதான் அந்த பாடு தெரியுது. ஆண்டவர் கூப்பிடுறாரு, என் பிராணம் போகுது ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே சொல்லும் போது நல்லா ஆண்டவர் பாருங்க உடனே கக்குறாரு. கரையில வந்து அந்த மீன் கக்குது திரும்ப அந்த அவ்வளவு ஜனங்கள் ரசிக்கிறதுக்காக ஆண்டவர் அனுப்புறாரு யோனார். பாருங்க அவ்வளவு ஜனங்களும் நினைவு பட்டினமே ரசிக்கப்பட்டது. ஜனங்கள்லாம் இப்படி ரசிக்கப்படுது பாருங்க. அவருடைய கர்த்தருடைய விருப்பங்க, அவர் சித்தப்படி நடக்கணும், கீழ்ப்படியணுங்க. அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்தா உண்மையும் உத்தமமா நம்ம உபவாசம் பண்ணலாம். கர்த்தர் அப்படியே செய்வாருங்க. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் கூர்ந்து கேட்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க இயேசு கிறிஸ்து பாருங்க சிலுவையில் அடிக்கும் போது அவருக்கு தெரியும், முன்னமே தெரியும் நீங்களும் நான் தான் அடிச்சது அவரை சிலுவையில, மற்றவங்க அடிக்கல, நீங்களும் நான் தான் அவரை அடிச்சது. ஆனாலும் பாருங்க ஆண்டவர் பிதாவிட்ட பேசுறாரு. அவங்க தெரியாம செய்யறாங்க, தெரியாம உணராம செய்யறாங்க, மன்னிங்க மன்னிங்கன்னு பரிந்து பேசாருங்க. பரிந்து பேசுற ஆண்டவருங்க நம்முடைய ஆண்டவர், அன்பான ஆண்டவருங்க. பரிந்து பேச பாருங்க. இப்ப கூட 40 நாட்கள் ஒரு சிலுவை சுமந்து அனுபவிச்சிருக்காரு பாருங்க. நமக்கு பாருங்க ஒரு பிள்ளைங்க கீழே விழுந்துட்டா ரத்தம் வந்துருச்சுன்னா உடனே ஓடி போய் எப்படி நம்ம துடிதுவிக்கிறோம், பதபதிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கோம், ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, கற்பனை நினைச்சு பாருங்க. எல்லாம் சகிச்சு நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சகிச்சு ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்ம உயிரோட வச்சிருக்காருன்னா அவருடைய அற்புத செயல், அவர் அற்புத அதிசயமானவர், ஆச்சரியமானவர். என் நாம் அதிசயமானு சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த உபவாசத்தினால என்ன பயன்கள், என்ன பயன் பெற முடியும்? உபவாசம் இருந்த உண்மையா உத்தமமா உபவாசம் இருக்கும்போது சமூகத்துக்கு உட்கார்ந்து காத்திருக்கும் போது நமக்குள்ள இருக்க இருள் வெளியே போகுது, நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் வெளியே போகுது, நமக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள் வெளியே போகுது, சிந்தனைகள் எல்லாம் மாறுபாடான சிந்தனைகள் நம்மளை விட்டு வெளியே போகுது, நமக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனா உலகத்தான் இருக்கிற அந்த உபவாசம் அது அவங்களுக்கு வித்தியாசம், அது வேற மாதிரி. நம்ம இருக்கிற உபவாசம் இது வித்தியாசமானது. கர்த்தர் ஒரு வித்தியாசம் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம செபிச்சிருக்கும் போது பரலோகத்துக்கு நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு போகும். ஆனா உலகத்தான் இந்த உபவாசம் இருந்து அவங்க செபிக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது, அவங்களுக்கு எதுவுமே அறியல, எதுவுமே தெரியாது, உணராம இருக்காங்க. என் ஜனங்கள் உணவு இல்லாமலும் அறியாமலும் இருக்காங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அதுபோல் நம்ம இருக்கணும், நம்ம நித்திய ஜீவனை நம்ம போகிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க பார்த்துக்கிட்டு அன்பான பிள்ளைகளே, இப்பொழுது செபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு விசை இதை பார்த்துக்கிட்டு அன்பான பிள்ளைகளே செபிப்போங்க. எல்லாரும் கண்களை மூடி நான் தேச மக்களுக்காக நாம் செபிப்போம், தேசத்துக்காக செபிப்போம், அறியாமல் உணராமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். ஆமென், அல்லேலூயா. உபவாசத்தோடு நம்ம இருக்கிற நல்லா நிறைய பேர் இருக்கிறீங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க சகோதர சகோதரிகள். ஆமென், அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா, நாளுக்காக நன்றி அப்பா, அந்த வேலைக்காக நன்றி அப்பா, உமக்கு சோதரம் அப்பா. எவ்வளோ பிள்ளைங்க ஆண்டவரை கர்த்தாவை நோக்கி பார்த்து ஆண்டவரை விவாதித்து கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே நீ வெளியரங்கமா அந்த பெரிய பதிலளிப்பே நீ சொல்லியிருக்கிறாச்சா. ஆண்டவரே அந்தரத்திலிருந்து செபிச்சானா வெளியரங்கமா உங்களுக்கு பலன் கொடுப்பேன், பயன் கொடுப்பேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கப்பா. ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு நாட்டுல ஆண்டவரே போர் நடக்குதுப்பா, யுத்தம் நடக்குதுப்பா, வளைகுடா நாட்டுல எவ்வளோ ஜனங்க அறியாம அப்பாவி ஜனங்க மாண்டு போறாங்கப்பா. ஆண்டவரே அறியாமலும் ஒன்றாமலும் போறாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா. எல்லா ஜனங்களுக்கும் அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் போய் தொடரணுமாப்பா. இன்றைக்கு செபிக்கிற அந்த வார்த்தை கர்த்தாவே அறியாத பிள்ளைங்க அறியணுமாப்பா, உணராத பிள்ளைங்க உணரணும் மாட்டவரே. ஆண்டவரே ராஜ்யத்துக்குள் வரணும் ராஜா. ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா. ரீகா பாலா ஷபா ரகா பாலா. ஆண்டவரே உமக்கு சோதரம் ஒவ்வொரு பிள்ளையும் உயிர்ப்பிக்கட்டுமாயா. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவரே சுகம் கொடுக்கிற வார்த்தை, சகலத்தையும் செய்கிற நன்மையா செய்கிற வார்த்தை. ஆமே ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் உயிர்ப்பிக்கட்டுமாயா, ஒவ்வொரு பிள்ளை தொடுமையா. ரட்சிப்பு கர்த்தருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் சனத்தையும் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு சோதரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி ஆண்டவரே. அர்ப்பம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, ஆச்சரியம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் மீட்டெடும் ஐயா. நீ மீட்பர் ஆண்டவரே. இந்த மாசத்துல கர்த்தாவே எல்லா வாசகர் பிள்ளைகளும் பலன் தாரும் ஐயா, ஆசீர்வாதத்தை தாரும் ஐயா. சகாலத்தையும் பெருக்குவீராக. நமக்கு சோத்திரம் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நல்லா உங்களுக்கு ஜெபிச்சிருக்கேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு, அதிசயம் செஞ்சுட்டாரு. சாட்சிகள் இருக்கும், கமெண்ட்ஸ்ல போடுங்க, போன் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.